இதோட பரண் ஆடு வளர்ப்பு இத ஆமாங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இப்ப பரண் ஆடு வளர்ப்புங்கிறது என்னங்கய்யா? அத பத்தி ஆக்சுவலா வந்து ஆ, பறன்னா கீழ வந்து கால் வைக்காதுங்க. ஆ, அதாவது மண்ணுல கால் வச்சோன்னா, ஒரு சில ஆ, டைம்க்கு பார்த்தா ஆடுகளுக்கு வந்து பனி, ஆ, வெயிலு, ஆ, மழை எது இருந்தாலுமே ஆ, அஃபெக்ட் ஆயிரும் சீக்கிரம். ஆ. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஈரம் இல்லாம வச்சுக்கிறதுக்கோசரம் தான் பரண். பரண். ஒண்ணுக்கு வந்துச்சுன்னா கீழ வந்துரும். ஓ! அந்த மாரி. இந்த ஆடு வளர்ப்புல வந்து என்னுடைய சிறு வயதுல வந்து என் அம்மா கூட ஆடு வளர்த்துருக்காங்க. சரி, சரி. வெள்ளாடு வந்து வளர்த்துருக்காங்க. சரிங்க. 2டே 2 ஆடு மட்டும் தான். அதான், அதான். அது வந்து அவங்க வளர்க்கறதுக்குள்ள பயங்கரமா சிரமப்பட்டுருக்காங்க. அதான், அதான், அதான். அதுக்கு தீவனம் போடணும், கூட்டு போய் ஒரு இடத்துல மேய்ச்சலுக்கு மேய்ச்சல் விட்டுட்டு கூட்டு வரணும். சரி. இப்ப இவ்வளோ ஆடுகளையும் நீங்க மெயின்டெயின் இல்ல பண்றீங்கன்னா, எல்லாம் என்னன்னு அ, கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து எக்ஸ்ட்ரா தொழிலா செஞ்சுக்குவோம். ஆ, வருமானம் வேண்டியது. ஆ, இப்ப இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாபி மாரி ஆயிப்போச்சு. ஓ! புடிச்சு போய் பண்றீங்க ஆமா. ரசிச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஆ, அப்புறம் அது நார்மலா பார்த்தோன்னா, ஃபீட் எல்லாமே ரெடிமேட் ஃபீட் நம்மட்ட. ஆ, அத எடுத்து போட்டுக்கலாம். ஆ, அப்புறம் ஒரு 4 மணி நேரம் விட்டோம்னா, கிராஸிங் சுத்தி அடிச்சுட்டு வந்துரும். ஆ, மறுபடியும் ஷெட்ல ஏத்திட்டு வச்சோம்னா, ஆ. மழைகில எது வந்தாலும் எல்லாம் ஷெட்டுக்கு வந்துரும். உடனே வெளிய நிக்காது. ஓ! அதுவே தானா வந்துரும். ஓ! மெயின் பறன்னு அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி வரும். அது ஈரம் இல்லாம இருக்கிற ஓ! அளவுக்கு நல்லது. இப்ப ஆடுகள் வந்து ஒரு 100 ஆடு இருக்குன்னா, ம். ஒரு வேள பிரிவினையா தள்ளி போயிருச்சு. எங்கேயாவது மேய்ச்சலுக்கு விடும்போது வேற எங்கேயாவது போயிருச்சுனாலும் உங்களால கரெக்ட்டா கண்டுபிடிச்சு முடியும். போகாதுங்க இப்டி. போகாது. ஒன்ஸ் செட் நீங்க ஆ, போயாச்சுன்னா, எடுத்துட்டு கூப்பிட்டா எல்லாம் ஆ, ஒரே செட்டா தான் வரும். ஓ! வேற ஆடு வந்தாலும் ஆ, தொரத்து. ஆ, தொரத்துச்சுனால அது ஆ, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போயிட்டு திரும்பி ஓ! ஓடியாந்துரும். அதோட செட் எங்க இருக்கோ அதுக்கே ஓ! வந்து சேர்ந்துரும்.